ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் சுவையான காளான் தம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே சின்னதாக இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கிங்க, பெருசாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இப்போது 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 1 மூடி லெமன், 10 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம், ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 பேக்கெட் தயிர் எடுத்துக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டியில் 150 ml எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம், ஏலக்காவும் சேர்த்திடலாம். இது கூட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்திடலாம். பிரியாணியை பொறுத்த வரையும் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும். வெங்காயமெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்திடலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன், 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 1/2 கிலோ அரிசி போடுற மாதிரி இருந்தால் இதிலேருந்து பாதி ஆக்கிக்கிங்க. இதே 2 கிலோ அரிசியாக இருந்தால் இதில் டபுள் ஆக்கிக்கிங்க. இதையும் நல்லா பச்சை வாசனம் போகிற வரையும் வதங்கணும். இது கூட நான் இன்றைக்கி சின்ன சைஸ் பச்சை மிளகா 10 சேர்த்துறேன். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளியும் சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட நம்ம மசாலா சேர்த்திடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டை, கிராம், ஏலக்காய் பொடியும் சேர்த்திட்டேன். இதில் சின்ன சைஸ் பச்சை மிளகா போட்டனால நான் 10 போட்டேன். இதே பெருசு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டால் காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்திடலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா வெந்து வரும்போது காளான் கரைஞ்சிரும். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிங்க. இது கூட நம்ம 1 பேக்கெட் தயிரும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்துக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் சாதா பிரியாணி அரிசி எடுத்தனால 1.5 மடங்கு ஊற்றுறேன். இதே நீங்கள் பாஸ்மதி எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்திக்கிங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலையும் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு நல்ல கொதி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்ல கொதி வந்துருச்சு. இப்போது ஒரு கிளறிட்டு இது கூட நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்க அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நான் சாதா பிரியாணி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே பாஸ்மதி ரைஸில் பண்ணாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது அடி பிடிக்காத மாதிரி ஒரு சட்டகம் வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 200 ml எண்ணெய் ஊற்றணும். நான் இதில் 150 ml தான் எண்ணெய் சேர்த்துனேன். இப்போது 100 மில்லி நெய் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணி கூடவே 1/2 மூடி லெமனும் சேர்த்திக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி
கலந்து விட்டுக்குங்க. இது தம் போட்டு பண்ணுற பிரியாணி. வழக்கமாக தம் போடுறது விறகடுப்பு வச்சு அதுக்கு மேலே கனல் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அந்த வசதியெல்லாம் இல்லாதனால இது வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு சமப்படுத்தி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது தம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சட்டியை அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுட்டு கீழே ஒரு தோசை கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை மறுபடியும் வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை வெயிட்டுக்கு வேண்டி இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுப்பு ஸ்லோலியே தான் இருக்கணும். இதை இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அடியிலேருந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம விறகடுப்பில் கனல் போட்டு பண்ணுற தம் பிரியாணி மாதிரியே இதுவும் நல்லா தயாராகிடுச்சு. இப்போது இது சமப்படுத்திட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சுவையான காளான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். மீண்டும் சந்திக்கலாம்.